தமிழ்நாட்டின் தலைமைச் செயலர் முருகானந்தம் மாற்றம். புதிய தலைமைச் செயலராக சாய்குமாரை நியமித்தது தேர்தல் ஆணையம். முன்னாள் முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமியின் தனிச் செயலராக இருந்தவர் சாய்குமார். வருவாய் நிர்வாக ஆணையராக பதவி வகித்து வந்தவர் தலைமைச் செயலராக நியமனம். லஞ்ச ஒழிப்புத்துறை டிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம் மாற்றப்பட்டு சந்தீப் மிட்டல் நியமனம். மேற்கு வங்கத்தை தொடர்ந்து தமிழகத்திலும் அதிகாரிகளை அதிரடியாக மாற்றம் செய்த தேர்தல் ஆணையம். எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் மட்டும் தலைமைச் செயலர் டிஜிபியை மாற்றுவது பாஜகவின் காட்டு தர்பார். பாஜகவுடன் கைகோப்பது தேர்தல் ஆணையத்திற்கு அழகல்ல என முதல்வர் மு.க. ஸ்டாலின் கண்டனம். தமிழ்நாட்டில் உள்ள ஆன்மீக தலங்கள் அனைத்தும் திமுகவின் கோட்டைகள் என்று திருவண்ணாமலை பரப்புரையில் மு.க. ஸ்டாலின் பேச்சு. திமுக ஆட்சியில் 8000 ஏக்கர் கோவில் நிலங்கள் மீட்கப்பட்டது பாஜகவுக்கு எரிச்சல் தருவதாகவும் சாடல். எடப்பாடி கே பழனிசாமிக்கு சுயமரியாதை கிடையாது என முதல்வர் ஸ்டாலின் விமர்சனம். பாஜகவின் மக்கள் விரோத திட்டங்களை எதிர்த்ததுண்டா என்றும் பழனிசாமிக்கு கேள்வி. அதிமுக கூட்டணிக்கு மக்களிடம் செல்வாக்கு பிரகாசமாக இருப்பதாக பழனிசாமி நம்பிக்கை. தேர்தல் அறிவிப்புக்கு முன்பே 195 தொகுதிகளில் எழுச்சி பயணத்தை நிறைவு செய்திருப்பதாகவும் புதிய தலைமுறைக்கு பேட்டி. எல்லா இடத்திலுமே தமிழகம் முழுவதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி வேட்பாளருக்கு மக்களிடத்தில் அமோகமான வரவேற்பு. அதிமுக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணியினுடைய வேட்பாளர் 210 தொகுதியில் வெற்றி பெறுவாங்க. முதல் ஏற்கனவே 195 தொகுதியில் எழுச்சி பயணத்தை முடிச்சிட்டோம். இப்போ தேர்தல் அறிவிச்ச பிறகு ஒவ்வொரு மாவட்டமாக சென்று நாங்கள் தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கோம். 20 நாள் போராடிதான் திமுகவால் கூட்டணி அமைக்க முடிந்ததாக பழனிசாமி விமர்சனம். திமுக கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்றும் சைதாப்பேட்டை பரப்புரையில் குற்றச்சாட்டு. காங்கிரஸ் திமுக 20 நாட்கள் கூட்டணி அமைக்கிறதுக்கு போராடிட்டு இருந்தாங்க. 20 நாட்கள் போராடிட்டு இருந்தாங்க. இன்றைக்கு காங்கிரஸ் கட்சிக்கு மேலிட பொறுப்பாளர் ஒருத்தர் வந்தார். அவர் ஒரு கருத்து சொல்வார், திமுக நிர்வாகி ஒரு கருத்து சொல்வார். இப்படி மாறி மாறி பத்திரிகையிலையும் ஊடகத்திலையும் அந்த கூட்டணி கருத்து வேறுபாடு வெளிப்படையா வெளியே வந்தது. கூட்டணி சரியாக அமையாத விரக்தியில் அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி பேசி வருவதாக திருமாவளவன் விமர்சனம். தேர்தல் ஆதாயத்திற்காகவே அதிமுக பாஜக கூட்டணி வைத்திருப்பதாகவும் குற்றச்சாட்டு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாரதிய ஜனதாவோடு கூட்டணி சேர்ந்ததற்கான நியாயத்தை சொல்ல முடியுமா? எந்த அடிப்படையிலே பிஜேபியோடு அதிமுக கூட்டணி வைத்தது? முரண்பட்டவர்கள் இன்றைக்கு தேர்தல் ஆதாயத்திற்காக மட்டுமே கைகோர்த்து நிற்கிறார்கள். தமிழகத்திற்குள் விடமாட்டார்கள் என்பதால் அதிமுக போர்வைக்குள் பாஜக உள்ளே நுழைய முயற்சிக்கிறது. தமிழகத்தை பின்னோக்கி கொண்டு சென்று விடுவார்கள் என்றும் திருவள்ளூர் பரப்புரையில் உதயநிதி ஸ்டாலின் குற்றச்சாட்டு. பாஜகவை தமிழ்நாட்டுக்குள்ள தமிழ்நாட்டு மக்கள் அனுமதிக்க மாட்டாங்க. அதனால்தான் இன்னைக்கு அதிமுகங்கிற போர்வைக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு பாஜக தமிழ்நாட்டுக்குள்ள வர பாக்குது. தமிழ்நாட்டுக்குள்ள அனுமதி பண்ணிட்டோம்னா தமிழ்நாட்டை மீண்டும் பின்னோக்கி எடுத்துட்டு போயிடுவாங்க. சில கோடிகளை கொடுத்து தமிழ்நாடு காங்கிரஸை திமுக தன் பக்கம் வளைத்து விட்டதாக விஜய் குற்றச்சாட்டு. உண்மையான காங்கிரசார் அனைவரும் தாவேகா பக்கமே இருப்பதாகவும் பேச்சு. சில பல கோடிகளை கொடுத்து நம்ம தமிழ்நாட்டு காங்கிரஸை பையில போட்டுக்கிட்டாங்க. யாரு? ஸ்டாலின் சார்.
ஆனா உண்மையான காங்கிரஸ் யாரு பக்கம் நிக்குது? நம்ம பக்கம் நிக்குது. திமுகவின் கல்லாப்பேட்டி கூட்டணி கலகலத்து போய்விட்டதாக விஜய் விமர்சனம். பாஜக அணியின் நிலை திமுகவை விட மிக மோசமாக இருப்பதாகவும் கருத்து. எல்லாமே அப்படியே ஒட்ட வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. கூட்டணி கட்சிக்காரங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஓட்டு போட்டுக்க மாட்டாங்க போல் இருக்கு. அப்படி இருக்கு நிலைமை இந்த திமுக கூட்டணியில. சரி, இவங்களுக்கு தான் இந்த நிலைமைன்னு பார்த்தா இந்த பாஜக தலைமையில் மற்றும் பலர் அவங்க நிலைமை இன்னும் மோசமா இருக்குது. ஒரு காமராஜர், ஒரு அண்ணா, ஒரு எம்ஜிஆர் தானா என்று மக்கள் ஏங்கியதாக விஜய் பேச்சு. மக்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யவே வந்திருப்பதாகவும் உறுதி. ஒரு காமராஜர் தானா, ஒரு அண்ணா தானா, ஒரு எம்ஜிஆர் தானா நம்ம தமிழ்நாட்டுக்கு? அவங்கள மாதிரி வேற யாருமே வந்துட மாட்டாங்களா அப்படின்னு நீங்க ஏங்கினது எனக்கு தெரியும். விஜயின் வாகனத்தை ஆபத்தான முறையில் பின்தொடர்ந்த இளைஞர்கள். இருசக்கர வாகனங்களிலும் ஓட்டமாகவும் பின்தொடர்ந்த போது ஒருவர் மீது ஒருவர் விழுந்து விபத்து. நடிகர்களின் வாகனத்தை பின்தொடராமல் இளைஞர்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். விபத்தில் சிக்கி காயமடைந்தால் இழப்பு குடும்பத்திற்கு மட்டுமே என்றும் நடிகர் ரஜினிகாந்த் எச்சரிக்கை. இளைஞர்கள் தான் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். அவங்க ஏதாவது அடிப்பட்டால் அவங்களுக்கு தானே காயமாகும். ஸோ அவங்க தான் வந்து ஜாகிரதையாக இருக்கணும். முதல்ல படிக்கிற டயத்தில் படிப்பில் மட்டும்தான் அவங்களுடைய முழு கவனம் இருக்கணும். அந்த இடத்த அந்த டயத்தை விட்டாங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் வாழ்க்கையில் அவங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும். அதை மட்டும் அவங்க மைண்டில் வச்சுக்கிட்டு படிப்பில் மட்டும் அவங்க இதுவில் அவங்க சிந்தனை அவங்க எல்லாமே அதில் தான் இருக்கணும். இளைஞர்கள் குடிப்பழக்கத்திற்கு அடிமையாக கூடாது. உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும் என நடிகர் ரஜினிகாந்த் அறிவுரை. எல்லாமே அதில் தான் இருக்கணும். கஞ்சா இதெல்லாம் விவசாயிகளில் நீங்கள் அடிமையாகாதீங்க. அது பண்ணால் அவங்க வாழ்க்கையே கெட்டு போயிடும். அது நீங்கள் மட்டும் இல்லை, உங்களுக்கு சம்மந்தப்பட்ட தாய், தந்தை, குடும்பம் எல்லாரையும் வாழ்க்கையை நீங்கள் மறக்க மாட்டீங்க. ஸோ அதில் மட்டும் நீங்கள் யாராவது அப்படி நண்பர் கிடச்சா அந்த நண்பர்கள்கிட்ட அவங்ககிட்ட கிட்ட கூட போகாதீங்க, தூரம் இருக்கு. மதுரை மெட்ரோ தொடர்பான தேவேந்திர பட்னவிஸின் கருத்து அருவருப்பானது என சீமான் கண்டனம். எய்ம்ஸ் போலத்தான் மெட்ரோவும் இருக்கும் என்றும் விமர்சனம். டெல்லியில் பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீன், BL சந்தோஷுடன் அண்ணாமலை சந்திப்பு. தமிழக தேர்தல் பரப்புரை, ஒவ்வொரு தொகுதிக்கான வியூகம் குறித்து ஆலோசனை. புதுச்சேரியில் ராகுலும் ஸ்டாலினும் ஒரே நாளில் பரப்புரை செய்தும் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்ளவில்லை. திமுக காங்கிரஸ் கூட்டணியில் குழப்பம் இருப்பதாக அண்ணாமலை விமர்சனம். தேமுதிகவிலிருந்து விலகிய நடிகர் மீசை ராஜேந்திரன் அதிமுகவில் இணைந்தார். தனது விசுவாசத்திற்கு தேமுதிகவில் மதிப்பில்லை என விளக்கம். தமிழக வாழ்வுரிமை கட்சி வேட்பாளர்களின் வேட்புமனுக்கள் வேண்டுமென்றே நிராகரிக்கப்பட்டதாக வேல்முருகன் குற்றச்சாட்டு. புள்ளி கமா வைக்காததற்கெல்லாம் மனு நிராகரிக்கப்பட்டதாக புகார். எங்களுடைய வேட்பாளர்களுடைய மனுவை வேண்டுமென்றே திட்டமிட்டு நிராகரித்திருக்கிறார்கள். புள்ளி வைக்கவில்லை என்றும் கமா போடவில்லை என்றும் அந்த ஆம் இல்லை என்பதில் நீங்கள் அதில் அந்த இல்லை ஆம் அதை நீங்கள் டிக் செய்யவில்லை என்று சொல்கிறார்கள். காரிஃப் பருவத்திற்கான உர மானியத்தை அதிகரிக்க மத்திய அமைச்சரவை முடிவு.
4317 கோடி ரூபாய் கூடுதல் ஒதுக்கீடு செய்ய ஒப்புதல். புதுச்சேரியின் 30 தொகுதிகளுக்கும் நாளை வாக்குப்பதிவு. 918 வாக்குச்சாவடிகளில் இறுதிக்கட்ட ஏற்பாடுகளில் தேர்தல் ஆணையம் தீவிரம். நூற்று 26 தொகுதிகளை கொண்ட அசாமில் நாளை சட்டமன்ற தேர்தல். கேரளாவில் 140 தொகுதிகளில் ஒரே கட்டமாக நாளை வாக்குப்பதிவு. ஆதரவாளர்கள் புடைசூழ சென்று வேட்புமனுவை தாக்கல் செய்தார் மேற்கு வங்க முதல்வர் மமதா பானர்ஜி. அனைத்து தரப்பினரின் முன்னேற்றத்திற்கும் பாடுபட போவதாக வாக்குறுதி. திமுக காங்கிரஸ் பற்றிய மமதா பானர்ஜியின் பேச்சு தவறாக மொழிபெயர்க்கப்பட்டுள்ளதாக சாகரிகா கோஸ் விளக்கம். பாஜக அரசின் அதிகார குவிப்புக்கு எதிரான போரில் மமதாவும் ஸ்டாலினும் முன்னணியில் இருப்பதாகவும் பதில். சர்வாதிகாரத்தை நோக்கி இந்தியா செல்கிறதா என தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் கேள்வி. தென்றலாக இருக்கும் தேர்க்கை புயலாக மாற்றாதீர்கள் என்று தொகுதி மறுவரையறையை சுட்டிக்காட்டி எச்சரிக்கை. தொகுதி மறுவரையறையால் தமிழ்நாட்டிற்கு பாதிப்பில்லை. மு.க. ஸ்டாலின் பொய் பரப்புரை செய்வதாக தீநகர் பரப்புரையில் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. நெல்லை ஆலங்குளம் தொகுதியில் பதநீர் இறக்கிய தொழிலாளி மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக எடப்பாடி கே. பழனிசாமி கண்டனம். தேர்தல் நேரத்திலும் திமுக அரசின் காவல்துறை ஏவல் துறையாக செயல்படுவதாகவும் விமர்சனம். இடைக்கால பிணையில் வந்திருந்த யூடியூபர் சவுக்கு சங்கர் மீண்டும் கைது. நீதிமன்ற ஆணையை மதிக்காமல் காவல்துறையை விமர்சித்ததால் நடவடிக்கை.